வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, இன்று முதல் ரூத் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சரித்திரம் மீட்பின் செய்தியை அறிவிக்கிறது. ரூத் என்ற பெண்மணி எவ்வாறு மீட்பின் செய்தியில் இடம்பெறுகிறாள் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சி விளக்குகிறது. நிகழ்ச்சியை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தின் வரலாற்று புத்தகங்களை கற்று வருகிறோம். வரலாற்று புத்தகங்களில் 3வது புத்தகம் ரூத் என்பதாகும். இது ஒரு அழகான அன்பு சரித்திரமாகும். இந்த அன்பு சரித்திரம் நியாயாதிபதிகள் அரசாண்ட காலத்தில் நடைபெற்றது. நியாயாதிபதிகளின் காலம் இஸ்ரவேல் சரித்திரத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இருண்ட காலத்தில் நடைபெற்ற ஓர் அழகான சரித்திரம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. யோசுவா, நியாயாதிபதிகள் மற்றும் ரூத் ஆகியவைகள் முதல் 3 வரலாற்று புத்தகங்கள் ஆகும். இவைகளை உருவகமான வரலாற்று புத்தகங்கள் என்று அழைக்கலாம். அடுத்த 6 புத்தகங்களான சாமுவேல் முதல் நாளாகமம் வரை ராஜ்யபார இலக்கியங்கள் என்று அழைக்கிறோம். எஸ்ரா, நெகேமியா மற்றும் எஸ்தர் ஆகியவை கடைசி 3 வரலாற்று புத்தகங்கள் ஆகும். இவைகள் சிறைப்பட்ட காலத்தின் வரலாற்று நூல்கள் ஆகும். ரூத் உருவகப்படுத்தப்பட்ட வரலாற்று நூல்களில் 3வது புத்தகமாகும். ரூத் புத்தகம் ஒரு சரித்திர புத்தகம். மேலும் அது ஒரு அழகான அன்பு சரித்திரமாகும். நமது ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவும் ஓர் அன்பின் உறவு என்று வேதாகமும் கூறுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நிச்சயிக்கப்பட்டவர்கள். இயேசுவே மணவாளன். திருச்சபையாகிய நாம் அவரது மணவாட்டிகள். ரூத் புத்தகமும் இதைத்தான் ஓமானமாக கூறுகிறது. ரூத் விடுதலையின் சரித்திரத்தை சித்தரிக்கிறது. இந்த புத்தகத்தில் நாம் காணும் முக்கியமான வார்த்தை மீட்பு என்பதாகும். வேதாகமத்தின் நோக்கம் குடிமக்களின் வரலாறோ அல்லது படைப்பின் புத்தகமோ இல்லையெனில் குடிமக்களின் தோற்றத்தை குறித்ததோ அல்ல என்று வேத பாடசாலையின் துவக்க நிகழ்ச்சிகளில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். விடுதலையின் சரித்திரத்தை கொடுப்பதே வேதாகமத்தின் நோக்கமாகும். மேலும் நம் வாழ்க்கையில் விடுதலையை கொடுப்பது யார் என்பதையும் வேதாகமும் கூறுகிறது. ரூத் புத்தகம் விடுதலையை குறித்த விளக்கத்தை கொடுக்கிறது. எனவே ரூத் புத்தக செய்தியானது வேதாகமத்தின் அடிப்படை செய்தியை எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறது. இந்த சரித்திரம் அழகிய இலக்கிய நடையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இலக்கியம் என்பது யார், எப்போது, எங்கே, என்ன என்ற கேள்விகளுக்கு விடையளிப்பதாய் இருக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு ரூத் புத்தக தொடக்கத்திலேயே பதிலளிக்கப்படுகிறது. ரூத் புத்தகம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள் என்று தொடங்குகிறது. முதல் 5 வசனங்களும் அடிப்படை கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. முதலாவதாக, எப்போது என்ற கேள்விக்கு நியாயாதிபதிகள்
நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்று பதில் கூறுகிறது. சம்பவம் எங்கே நடைபெற்றது என்ற கேள்விக்கு யூதாவில் உள்ள பெத்லெகேம் மற்றும் மோவாப் தேசம் என்று கூறுகிறது. இந்த சம்பவத்தில் பங்கு பெறுகிறவர்கள் யார் யார் என்ற கேள்விக்கு எலிமெலேக்கு என்ற ஒரு மனிதன், இந்த பெயரின் பொருள் என் தேவனே என் ராஜா என்பதாகும். அவன் மனைவியின் பெயர் நகோமி. நகோமி என்பதன் பொருள் இன்பம் என்பதாகும். அவர்களுடைய இரு குமாரரின் பெயர் மக்லோன், கிளியோன். இவர்கள் பெயர் உடல் நலமற்ற, ஆரோக்கியமற்ற மற்றும் சஞ்சலத்தை கொடுக்கின்ற என்று பொருளை கொடுக்கிறது. உண்மையில் அவர்கள் உடல் ஆரோக்கியமற்றவர்களாய்தான் இருந்திருக்கின்றனர். யூதா தேசத்தில் பஞ்சம் வந்தது. இது என்ன என்பதற்கு விடையளிக்கிறது. பெத்லெகேம் என்பதன் பொருள் அப்பத்தின் வீடு என்பதாகும். அங்கு பஞ்சம் வந்ததால் இந்த குடும்பத்தினர், அதாவது எலிமெலேக்கு, நகோமி மற்றும் மக்லோன், கிளியோன் அனைவரும் சேர்ந்து மோவாப் தேசத்திற்கு சென்றனர். மோவாப் தேசம் எகிப்தை போன்றது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எகிப்து உலகத்தை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலர்கள் அங்கு அடிமைகளாக இருந்தபடியால் பாவக்கட்டு மிகுந்த நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் மோவாப் தேசத்தில் வசிப்பது இல்லை. குறிப்பாக அவர்கள் மோவாப் மக்களுடன் திருமண உறவு வைத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த குடும்பம் பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாப் சென்றனர். இந்த புத்தகத்தின் தொடக்க வசனங்கள் ஊதாரித்தனமாக தெரிகிற ஒரு குடும்ப கதையை கூறுகிறது. அவர்கள் மோவாபிற்கு சென்று 10 வருடம் இருந்தனர். நாம் அந்நிய தேசமான மோவாப் தேசத்தை இயேசுவால் கூறப்பட்ட கெட்ட குமாரன் கதைக்கு ஒப்பிடலாம். கெட்ட குமாரன் தன் தேசத்தை விட்டு தூர தேசத்திற்கு சென்றான். இந்த குடும்ப கதையும் அதையே ஒத்து அமைகிறது. அந்நிய தேசத்தில் கொடிய நேரங்கள் வந்தது. அந்த நேரத்தில் கெட்ட குமாரன் வீட்டிற்கு வந்தான். அவன் தன் வாழ்வில் அனைத்தையும் இழந்தபோது தகப்பன் வீட்டிற்கு திரும்பினான். இந்த குடும்பத்திலும் அதே மாதிரி காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த குடும்பம் மோவாப் தேசத்தில் இருந்தது. நோயினால் குடும்பத்தினர் இறந்தனர். நகோமி மட்டுமே இப்போது இருக்கிறாள். இப்போது நாம் நகோமியை குறித்து பார்ப்போம். நகோமி அந்நிய தேசமான மோவாபில் இருக்கும்போது தான் கொடிய காரியங்கள் அவள் வாழ்க்கையில் சம்பவித்தது. அவள் தன் கணவனையும் 2 குமாரர்களையும் இழந்தார். மகன்கள் மறைவிற்கு முன் மோவாப் தேச பெண்களை திருமணம் செய்தனர். இத்திருமணம் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். இவ்வாறு தடை செய்யப்பட்டிருந்தும் சிலர் அந்நிய தேசத்தினரோடு உறவு கொண்டனர். இது நகோமிக்கு உகந்தது அல்ல. நகோமி மோவாப் தேசத்திற்கு நல்ல நிலையில் இருந்த கணவனுடனும் 2 மகன்களுடனும் சென்றாள். ஆனால் அவர்கள் அங்கு ஆரோக்கியமானவர்களாக இல்லை. இப்போது அவளுக்கு கணவனும் இல்லை, மகன்களும் இல்லை. மோவாப் தேசத்தை சார்ந்த 2 மருமகள்களே உள்ளனர். இவை அனைத்தையும் முதல் 5 வசனங்களில் நாம் படிக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் 6வது வசனத்தை படிக்கும்போது நகோமி தன் மருமகள்களோடு மோவாப் தேசத்தை விட்டு பெத்லெகேம் திரும்ப நினைத்தாள் என்று படிக்கிறோம். தேவன் தம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அதாவது பெத்லெகேமில் பஞ்சம் நீங்கி மக்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்கின்றனர். இது எப்போதும் ஊதாரிகளாக அலையும் மக்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. அவர்கள் கஷ்டப்படும் போது தங்கள் தகப்பன் வீட்டையும் அதன் ஆசீர்வாதத்தையும் நினைத்து பார்க்கின்றனர். அதேபோல் நகோமியும் கேள்விப்படுகிறாள். இதுவும் கெட்ட குமாரனின் கதையைப் போலுள்ளது. 7வது வசனத்தில் தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். இது கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டிற்கு திரும்புவது போல காணப்படுகிறது. நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷருடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று கூறுகிறார். அந்நாட்களில் திருமணம் சுகத்தை, இல்லையெனில் இளைப்பாறுதலை தரக்கூடியதாக பெண்களுக்கு இருந்தது. எப்போது ஒரு பெண் கணவனை அடைகிறாளோ அப்போது இளைப்பாறுதலை பெறுகிறாள் என்று நம்பினர்.
இது இன்று அநேகருக்கு ஆச்சரியமாக தெரியலாம். ஆனால் அவளுடைய மருமக்கள், உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்படி பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. எனவே என் குமாரத்திகளே, திரும்பி போங்கள், நானும் வயது சென்றவள் என்று கூறினாள். 13ஆம் வசனத்தில் நகோமி கடந்து போன தன் வாழ்க்கையை குறித்து கூறுகிறாள். அவள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருப்பதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு கவலையாயிருக்கிறது என்றாள். அவள் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிற்கும் தேவனையே பலி சுமத்துகிறாள். இப்போது அவர்கள் அனைவரும் சத்தமிட்டு அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு தன் தாய் வீட்டிற்கு திரும்பி போனாள். ஆனால் ரூத் தன் மாமியாருடன் தொடர்ந்து வந்தாள். இப்போது நகோமி ரூத்திடம், இதோ உன் சகோதரி தன் ஜனத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பிப்போ என்றாள். இந்த பகுதியிலிருந்துதான் இந்த சம்பவத்தின் முக்கிய கதாபாத்திரமாகிய ரூத்தை சந்திக்கிறோம். 16ஆம் வசனத்தில் ரூத் கூறுவதை பாருங்கள். நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்றாள். அவர்கள் கலாச்சாரத்தில் அவர்கள் மரணமல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று தொண்டையின் குறுக்கே கையை வைத்து கூறுவர். அது அவர்கள் உண்மையை காட்டும் செயலாகும். இங்கு ஹீஸ்ட் என்ற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது உறவுக்காரன், இல்லையெனில் பங்குதாரர் என்று பொருள்படும். இந்த வாக்கியம் என்னை உன்னிடம் நம்பிக்கையோடு ஒப்புவிக்கிறேன் என்ற பொருளில் துணிக்கிறது. ஹீஸ்ட் என்பது நம்பிக்கையின் உறுதிமொழியாகும். ரூத் நம்பிக்கைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். பின்பு நகோமி அவள் தன்னுடன் வர மன உறுதியாக இருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பிரியமானவர்களே, ரூத் புத்தகம் ஒரு கதை போல படிப்பதற்கு மிகவும் விருப்பமான புத்தகம். ஆனால் இதில் விடுதலையை குறித்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த புத்தகத்தை மீண்டுமாக ஒரு முறை வாசித்து தியானியுங்கள். இந்த சம்பவத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மீட்பின் செய்தியை கொடுப்பதாக உள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் வரும் ரூத், நகோமி என்பவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களாக காணப்படுகின்றனர். ரூத் ஒருவேளை அந்நிய தேசத்து பெண்மணியாக காணப்பட்டாலும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டதால் உலக மீட்பின் சரித்திரத்தில் முக்கிய இடம் பெறுகிறாள். ரூத் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் ரூத் தன் மாமி நகோமிக்கு கொடுக்கும் நம்பிக்கை வாக்குறுதியை நாம் படித்தோம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்பதே அந்த வாக்குறுதியின் முக்கிய பகுதியாகும். அந்த வாக்குறுதிக்கு பின் நகோமியும் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். அவர்கள் பெத்லகேமிற்கு வந்தவுடன் பட்டணத்தில் உள்ள எல்லாரும் அவளிடம் பரிதாபப்பட்டு, இது நகோமியா என்றார்கள். நகோமி தன் கணவன் மற்றும் 2 மகன்களுடன் பெத்லகேமை விட்டு மோவாப் சென்றார்கள் என்று படித்தோம். பொதுவாக இஸ்ரவேலர்கள் மோவாப் தேசத்திற்கு சென்று தங்க மாட்டார்கள். ஆகவே இவர்கள் நாடோடி குடும்பம் போல் காணப்படுகிறார்கள். இவ்வாறு இவர்கள் திரும்பிய போது பெத்லகேமில் உள்ள மக்கள், இவள் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு சென்றவள் அல்லவா என்று கூறினார்கள். வரம்பு மீறியவர்களின் வழிகள் கடினமானது என்று வேதாகமும் கூறுகிறது. இவர்களும் தூர தேசத்திற்கு சென்று கடினமான வாழ்க்கை நிமித்தம் மீண்டும் பெத்லகேம் வருகிறார்கள். ஆகவே அவர்கள் வந்தபோது மக்கள் நகோமியை பரிதாபமாக பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள், இது நகோமியா என்று கேட்கிறார்கள். நகோமியின் பதில் தேவனை குறை கூறுவதாய் இருக்கிறது. நகோமி தேவனை குறை கூறுவதை 5 முறை முதல் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவள், என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள் என்று கூறுகிறாள்.
நகோமி என்றால் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இவை எல்லாவற்றிலும் நகோமி தேவனையே குறை கூறுகிறாள். இந்த சம்பவம் ஆரோன் பொற்கன்று குட்டியை உருவாக்கியதை இங்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆரோன் தேர்ச்சி பெற்ற கலைஞன் என்றும் சுத்தியால் அடித்து செய்யப்படும் சிலை வேலைகளை செய்ய வல்லவர் என்பதையும் அவர் பொற்கற்றுக்குட்டியை உருவாக்கியதன் மூலம் யாத்ராகமும் கூறுகிறது. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்து பொற்கன்றுக்குட்டியை பார்த்தபோது அவர் ஆரோனை நோக்கி, இந்த மக்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டார். ஆரோன் மோசேயிடம், மோசே, நீ இதை நம்ப மாட்டாய். எல்லா பொன்னையும் அக்கினியில் போட்டேன். இதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். அது உண்மையல்ல. அந்த கன்றுக்குட்டி அக்கினியிலிருந்து வரவில்லை. அது ஆரோனின் கைவேலைத்திறன் ஆகும். அவன் மக்களை சாந்தப்படுத்த விரும்பியதால் அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கினான். நகோமியும் இது போலவே தனது எல்லா துரதிர்ஷ்டத்திற்கும் காரணம் தேவனே என்கிறாள். இது நான் எல்லா பொன்னையும் அக்னியிலே போட்டேன், இந்த கன்றுக்குட்டி வந்தது, இது தேவன் செய்த தவறு என்று கூறுவது போல் உள்ளது. நகோமி, தேவன் என்னுடன் ஏன் கசப்பாக இருக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். கர்த்தர் என்னை ஏன் துன்பப்படுத்தினார் என்று புரியவில்லை என்று கூறுகிறாள். நகோமி தன் சுய விருப்பத்தை தெரிந்து கொண்டாள். இப்போது அதற்கான பலனை அனுபவிக்கிறாள். ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரூத் 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். மார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். மார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். தேவனின் பிள்ளையாகிய நகோமி திரும்பி வருவது தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருவது போல் உள்ளது. கெட்ட குமாரனின் தகப்பன் தன் மகனுக்காக எவ்வாறு காத்திருந்தாரோ அவ்வாறே கர்த்தரின் கிருபையும் நகோமியை ஏற்றுக்கொள்ள காத்திருந்ததை காண்கிறோம். கெட்ட குமாரன் அந்நிய தேசத்தை தெரிந்தெடுத்து அங்கு போக இருப்பதை தகப்பன் அறிகிறார். அவர் அவனுக்கு அனுமதி அளிக்கிறார். அந்நிய தேச பலனை மகன் அனுபவிக்க தகப்பனார் அனுமதி வழங்கினார். நமது பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து தங்கள் பலனை அனுபவிக்கும் போது நாம் சென்று அவர்களை விடுவித்து வருகிறோம். இதனால் அவர்களாக கற்றுக்கொள்ள இருக்கும் பாடத்தை தடை செய்கிறோம். இது தவறு. கெட்ட குமாரன் கதையில் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று படிக்கிறோம். அவன் தகப்பனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதனால் அவன் பன்றியின் தவிட்டினால் தன் பசியை ஆற்ற மனதாக இருக்கும்போது மனம் திரும்புகிறான். நான் பன்றி கூட்டத்தை சார்ந்தவன் அல்ல, என் தகப்பன் கூட்டத்தை சார்ந்தவன் என்று நினைக்கிறான். கெட்ட குமாரன் மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டை நோக்கி வரும்போது அவன் தகப்பன் அவனை நோக்கி ஓடுகிறார். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று லூக்கா 15 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். வயதான மனிதன் ஓடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வயதானவர்கள் ஓடுவதை விட மதிப்பு குறைந்தது ஒன்றுமில்லை. இந்த வயதானவரின் ஓட்டம் தேவனுடைய அன்பை குறிக்கிறது. இது தன்னிடம் மீண்டும் திரும்பி வரும் கெட்ட குமாரனிடம் தகப்பன் கொண்டுள்ள அன்பை காட்டுகிறது. தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று கெட்ட குமாரன் சொன்ன போதும் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று கூறுகிறார். இந்த தகப்பன் தேவ அன்பை பிரதிபலிக்கிறார். பெத்லகேமிற்கு திரும்பும் நகோமியும் இதே அனுபவத்தை பெறப்போகிறாள். தேவனுடைய கிருபை அவளுக்காக காத்திருந்தது. இதிலிருந்து இந்த சம்பவத்தின் முழு கவனமும் ரூத்தை நோக்கி இருக்கிறது. ரூத் எபிரேய பெண் அல்ல, அவள் அந்நிய தேச பெண். அந்நிய தேச பெண்ணாக இருந்தாலும்
அவள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறாள். நாகோமிக்கும் ரூத்துக்கும் கிடைக்கும் கிருபை லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடைக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நாகோமியாவது இல்லையெனில் ரூத்தின் இறந்து போன கணவனாவது ரூத்திற்கு இந்த கட்டளையை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே தான் ரூத் அவளுடைய பெத்லெகேம் வாழ்க்கையின் முதல் நாளிலே வயல்வெளிக்கு கதிர் பொறுக்க செல்கிறாள். நாகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நாகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாஸ் உடையதாயிருந்தது. இந்த தருணத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றுமொரு மோசையின் கட்டளை உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாக சொன்னால், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவன். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்ட வீடு எனப்படும். இந்த கட்டளை தான் ரூத்திற்கு உதவுகிறது. ரூத் ஒரு எபிரேய மனிதனையே திருமணம் செய்திருந்தாள். அந்த திருமணத்தின் பலனாக அவள் தேவனின் குடும்பத்திற்குள் கொண்டு வரப்பட்டாள். இப்போது அவளுக்கு கணவனும் குழந்தையும் இல்லை. இதனால் அவள் இஸ்ரவேல் குடும்பத்தில் ஒருவளாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். இப்போது அவள் செய்ய வேண்டியது, அவள் கணவனின் உறவினரிடத்தில் சென்று அவளுக்கு சுதந்திரவாளி யார் என்று கேட்டு தெரிந்து, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை அவன் இவளை மணந்து கொள்ள விருப்பமில்லாதிருந்தால் அவனை மூப்பர்களிடத்திற்கு அழைத்துச் செல்லலாம். இவளை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்பவர் அவளுக்காக 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது, அவளுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தால் அதை கொடுத்து தீர்க்க வேண்டும். அந்நாட்கள் வழக்கப்படி மூப்பர்களிடம் முத்திரையிடப்பட்ட சுருள் இருக்கும். அதில் எல்லா பெண்களின் கடனும் எழுதப்பட்டிருக்கும். சுதந்திரவாளி நான் இவளை விடுவிக்கிறேன் என்பான். அந்த மனிதன் மீட்பின் உறவினன் என அழைக்கப்படுவான். பின்பு அவளுடைய கடனை குறித்து அவனுக்கு அறிவிக்கப்படும். அவன் அவளை விடுவிக்க சம்மதம் தெரிவிக்கும் முன்னால் கடனை குறித்து அறிய வாய்ப்பில்லை. இரண்டாவது, அவன் அவளை திருமணம் செய்ய வேண்டும். இவ்வாறு திருமணம் செய்வதன் மூலம் அவளை மீண்டும் கர்த்தருடைய குடும்பத்திற்குள் கொண்டு வருகிறான். மீட்பு என்பதன் பொருள் திரும்ப வாங்குதல் அல்லது திரும்ப கொண்டு வருதல் ஆகும். உபாகமம் 25ஆம் அதிகாரத்தின் கட்டளையை நிறைவேற்றுபவன் மீட்பன் என்று அழைக்கப்பட்டான். பெத்லெகேமிற்கு வந்த ரூத்தின் ஒரே நம்பிக்கை இதுதான். ஆகவே தான் ரூத் 2ஆம் அதிகாரம்
போவாசை குறித்த முன்னுரையுடன் தொடங்குகிறது. பிரியமானவர்களே, நகோமி மோவாபிலிருந்து பெத்லஹேமுக்கு திரும்பி வந்தது. கெட்ட குமாரன் தன் தகப்பனிடம் திரும்பி வருவது போல் உள்ளது. தன் சுய விருப்பத்தின்படி செல்லும் அனைவரையும் தேவன் ஒருபோதும் தடை செய்வதில்லை. ஆனால் மனம் திரும்பியவர்களாக திரும்பி தேவனிடம் வரும்போது அவர் ஓடி வந்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் தேவ அன்பு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.